புதர்கள் வனப்பிரதேசங்களிலே உள்ள புதர்கள் உண்டு. அவைகளுக்கெல்லாம் கட்டம்னு பேரு. அதுக்கெல்லாம் அதிபதியாக அவர் தான் இருக்கிறார். நமோ புவந்தஜே வாரிவஸ்கிருதாய ஔஷதீனாம் பதஜே நமஹ. புவம் தனோதீதி புவந்திஹி. இவ்வளவு பெரிய பூமியை விஸ்தாரப்படுத்தியிருக்கார் இல்லையா? இத பிருத்துவக ஆக்கினார் அப்படின்னு சொல்ற வேதம். அவரால் விஸ்தாரம் பண்ணப்பட்டதுனாலதான் இதுக்கு பிருத்திவின்னு பெயர் என்று சொல்றது. வராக அவதாரத்தை சொல்றது. பரமேஸ்வரன் தானே வராகமாகவும் அவதாரம் பண்ணார். நமோ புவந்தஜே, பூமியை விஸ்தாரப்படுத்துறவர். பூமிக்கு அளவு என்ன? கண்ணுக்கு நெட்டிய தூரம் பூமின்னு தெரியறது, அவ்வளவுதானா? அதுக்கு எல்லாம் எங்க இருக்கு? மேல போனோம்னா அப்புறம் உங்களுக்கு தீபம் தீபம், ஒவ்வொரு தீபம், தேசம் தேசம், அப்புறம் தாண்டினோமா நான் தீபம் தீபம். தீபத்துக்கும் எல்லை எங்கேயோ போனோம்னா அப்புறம் அந்த போக முடியாது, ஆர்டிகல் பிரதேசம். இப்படி போயிட்டே இருக்கு இல்லையா பூமண்டலம்? பூமண்டலத்துக்கு அப்பால் தனியா போயிருந்து பூமியை பார்த்தாதான் அதுவும் சர்வ சற்றுசா இருக்கணும். அவ்வளவு விஸ்தாரமான பூமியை படைச்சவர். வாரிவஸ்கிருதாய ஔஷதீனாம், வரிவசியம்னு ஒண்ணும். வாரிவஸ்கிருதாய, எல்லாரையும் வரிவசியம் பண்றவர் அப்படின்னு அவருக்கு பாஷ்யம் பண்ண வேண்டி இருக்க, எல்லாராலையும் வரிவசியம் பண்ணப்படுறவர் அப்படிங்கிறார். விறகு தூக்கிண்டு வரார் திருவிளையாடற் புராணத்துல. தானே விறகு வெட்டி விறகு தூக்கிறவனாக வரார். அவர் தானே பாடகனாக வரார். தானே வெய்கையை அடைக்கிறதுக்காக வேண்டி மண் சுமக்கிற கூலியாளாக வரார். வெய்கையை அடைக்கிறார், பெரம்படியும் படுறார். மண்ணை சரியா கொட்டுடா அப்படின்னு பெரம்படியும் படுறார். இப்படி வசமா யாரு இருப்பா? வெண்ண மாதிரி இருக்கார் இல்லையா? ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்றோம், பயமா இருக்குன்னு சொல்றோமே தவிர தங்கமா இருக்கார். இரும்பு கூட ரொம்ப சமப்பட்டுதான் வளைக்க முடியும். தங்க கம்பி லேசா நம்ம கையால வளைச்சு விடலாம். அதுபோல அவ்வளவு சுலபமாக வசப்பட்டவராக இருக்கார். எல்லாருக்கும் வசி அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க, எல்லாரையும் வசம் செய்கிறவர்னு சொல்ல வேண்டி இருக்க, அத்தனை பேரையும் வசப்பட்டவராக இருக்கிறார். அகம் பக்த பராதீனா, பக்தர்களுக்கு நான் அடிமையாக இருக்கேன். வாரிவஸ்கிருதாய ஔஷதீனாம் பதஜே நமஹ. ஓஷதிகளுக்கெல்லாம் அவர்தான் பதி. ஏனால் எப்போதும் சூரியன நாராயணன் என்றும் சோமன பரமேஸ்வரன் என்றும் பொதுவாக சொல்ற வழக்கம். சோமன் தான் ஓஷதிகளுக்கெல்லாம் அதிபதி என்று வேதம் பிரசித்தம். அதனால ஓஷதிகளும் சோமமும் பேசிக்குமா. சோமன்னா சந்திரன். எப்பொழுதும் சந்திரன் தானே அவருடைய சிரசிலையும் இருக்கு. அவரை சந்திரனாகவே தான் வேதம் எல்லாம் சொல்லும். அக்னிர்வி ருத்ரஹான்னு, ருத்ரன அக்னியாவும் சொல்லும், ருத்ரன சூரியனாவும் சொல்லும். இதே ருத்ரத்துல ருத்ரன சூரியனா தானே சொல்லிட்டு முன்னாடி சந்திரனாவும் சொல்லுவோம். பொதுவாகவே நம்முடைய ஒரு மனோபாவம் சூரிய நாராயணன் என்றும் சோமனே ஈஸ்வரனாக. அதனாலதான் சோமவாரம் பிரதானம். சிவ பூஜையிலே சோமவாரத்தை பிரதானமாக வச்சுருக்கோம். ஓஷதிகளுக்கு அவர் அதிபதி. அதனாலே ஓஷதய சம்வதந்தே சோமேன சகராஜ்யா யஸ்மை கரோதி பிராமணஸ்தகும் ராஜன் பாரயாமசி அப்படின்னு அருமையான ஒரு வாக்கியம் வேதத்துல. இந்த ஓஷதிகள் இருக்குல்ல, செடி கொடிகள் மகாவிருட்சங்கள், இதெல்லாம் நிலா கிளம்பிட்டா அந்த சந்திரனோட பேசுறதா. ஓஷதயா சம்வதந்தே, நாளுக்கு ராஜா வந்துட்டார். சந்திரனுக்கு ராஜான்னே பெயர். ஏனால் ராஜதே இதி ராஜா. பூர்ணமா தக 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 தகன்னு பிரகாசிக்கிறார் இல்லையா? அமிர்த கிரணத்தினாலே எல்லாரையும் ஆப்யாயனப்படுத்துறார். அதனாலே அவருக்கு ராஜான்னு பெயர். தன் ராஜாவை வந்துட்டா பிரஜைகளா இருக்கக்கூடிய செடி கொடிகள்லாம் பட்டுன்னு பூக்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் கொல்னு பூக்கும், சுகந்தமா இருக்கும், புஷ்டியா இருக்கும். நிலா வந்துட்டு தூங்குறதுனால ஓஷதிகள் எல்லாம் புஷ்டியா இருக்கும். ஓஷதிகள்னா மூலிகைகள். மூலிகைகளுக்கு அவர் தானே ராஜா. அந்த மூலிகைகளுக்கே ஸ்வயம் ஞானம் இருக்கு. நம்மளை பறிக்க வரா அப்படின்னு அதுக்கு தெரியுமா? அதனால வரவாள் வரும்போதே மறைஞ்சிடுமா. கிடைக்காதபடியே மறைஞ்சிடும். எல்லாம் வேதத்திலேயே சொல்றது, ஓஷதி சூக்தத்திலேயே சொல்லப்படும். அப்பேற்பட்ட இந்த ஓஷதிகள் தன்னை யாராவது பறிக்க வந்தாள் அப்படின்னு சொன்னால் சோமனோட பேசிக்கிறது. சம்வதந்தேன சோமேன சகராஜ்யா யஸ்மை கரோதி பிராமணா. பிராமணகாங்கிறது இந்த இடத்துல பிஷக், வைத்தியன்.
வைத்தியன் எஸ்மை கரோதி, யாருக்காக என்னை கிள்ளிண்டு போறானோ, என்ன கிள்றான் பார்த்தேளா? நீங்க ராஜா இருக்கும் பொழுதே, நீங்க ராஜா இருக்கிறீங்களா, அநாத மாதிரி இருக்கேன், என்னை கிள்ளினா கூட பரவாயில்ல, மறுபடியும் துளுத்து விடுவேன், வேரோடைய பிடிங்கன்னு பேர். நிறைய அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னா துளசிய தளமா பறிக்க வேண்டாமோ, பில்வத்தை தளமா பறிக்க வேண்டாமோ, மரமரமா வெட்டிண்டா வருது பில்வ அர்ச்சனைக்கு. துளசியை வேரோடையா பிடிங்கன்னு அப்படியாரு அர்ச்சனை பண்ண சொன்ன, அப்படியா அர்ச்சனை சொன்னா. கேசவார்த்தம் லுனோமித்வாம்னு ஒண்ணு நான் பரமேஸ்வரன் கேட்கறது கோட்டி அர்ச்சனை இல்லை, ஏக பில்வம் சிவார்ப்பணம், ஒரே ஒரு பில்வத்தை எனக்கு போடு. நாராயணன் கேட்கறதும் துளசீதளம் மாத்திரேன, ஒரே ஒரு துளசிதளம் போடும், அது எல்லாத்தையும் கிள்ளாதே, என் பேரை சொல்லிட்டு கிள்ளிட போறானே, வெட்டிட போறானேன்னு ஈஸ்வரனே கவலைப்படுறான். இந்த துளசி செடியை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவனாம். துளசி காணனம் எத்திரன்னு, பில்வ விருட்சம் தான் அதன் அடியிலேயே கொண்டிருப்பார் பரமேஸ்வரன். அதை போய் வெட்டிட போறாளே, அதை போய் வெட்டிட போறாளே அப்படின்னு நினைப்பா. அப்படி வெட்டினால் ஏதோ வைத்தியத்துக்காக சிகிச்சைக்காக இப்படி வெட்டினாலும் அந்த ஓஷதிகள்லாம் சொல்றதா, என்னை வெட்டினா வெட்டட்டும், நாங்கள்லாம் புறத்தியார்க்காதான் உண்டாயிருக்கோம், அதுவும் வைத்தியர்கள் எங்களை கிள்ளி நாடானா யாரோ வியாதிஸ்தனுக்கு மருந்து தயார் பண்றதுக்காக தான் எங்களை கிள்ள போறா, அப்படி ஒரு பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னு ஈஸ்வரா என்ன படைச்சேளே, அதனால நாங்கள் உபயோகம் இல்லாம இருந்தாதான் என்ன ஈஸ்வரன் படைச்சிருக்கா, உபயோகம் இல்லாம இருக்கேனே, உபயோகம் இல்லாம இருக்கேனே, உபயோகம் இல்லாம இருக்கேனேன்னு அந்த மூலிகைகள்லாம் வாடுமா. யாராவது பறிக்க வந்துட்டா சந்தோஷப்படுமா. அப்ப சோமனாகிய ஈஸ்வரனை பார்த்து அது சொல்லுவான், எஸ்மை கரோதி பிராமணஸ்தகும் ராஜன் பாரயாமசி, என்னை கிள்ளி விட்டான்னு ஹே ராஜன் சோமனே நீர் கோபிச்சுக்காதீர், எந்த வியாதிஸ்தனுக்காக என்னை கிள்ளின் போய் மருந்து பண்ணி கொடுக்கிறாளோ அந்த வியாதிஸ்தனை பாரயாமசி காப்பாத்தும். இப்படி எல்லாம் வேதத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. யாருக்காக என்ன மருந்து இடிக்க போறாளோ, யாருக்கு கொடுக்க போறாளோ அவனை காப்பாத்து, நாங்க அழிஞ்சு போனா போறோம் என்று இந்த ஓஷதிகள் எல்லாம் சொல்லும்னால், இந்த ஓஷதிகளுக்கெல்லாம் பதி சோமன், சோமன் தான் ருத்ரன். அதனால ஓஷதி நாம் பதஜே நமஹா, ஓஷதிகளுக்கெல்லாம் பதியாய் இருக்கிறவர். நம உச்சைர் கோஷாயா கிரந்தயதே பத்தி நாம் பதஜே நமஹா. பெரிய சேனை, மகாபாரத யுத்தம் மாதிரி யுத்தம். அந்த யுத்தம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, சதுரங்க சேனை. குதிரைப்படை குதிரையில் இருந்து கொண்டே யுத்தம் பண்ணுவா, யானைப்படை யானையில இருந்தே யுத்தம் பண்ணுவா, யானையிலேருந்து யானையில இருக்கிறவனா அடிப்பா, யானையில உட்காந்து யானையில உட்காந்துருக்கவனா அடிப்பா, குதிரையில உட்காந்துக்கொண்டே குதிரையோட அநேகமா கத்தி விளையாட்டு. குதிரை சண்டையில் இருக்கிறவாள்லாம், குதிரையில இருக்கிறவாள்லாம் கத்தியாலேயே தலை சீவிண்டே போயிடுவா. யானையில் இருக்கிறவெல்லாம் கதா யுத்தம், பீமசேனனை போல கதையினால மண்டையை உடைச்சுட்டே போயிடுவா, யானை மண்டையே உடைச்சுன்னு போயிடுவா. யானைப்படையில இருக்கிறவாள் எல்லாரும், தேர்ப்படையில இருக்கிறவாள் எல்லாரும் வில்லு அம்புமா அடிப்பா, சுந்துவா, வில்லு அம்புமா பண்ணுவா. தேர்ப்படையில கீழே பத்திகளா இருக்கா இல்லையா, இந்த பத்திகளா இருக்கிறவர்கள் கையில ஈட்டி சூலம் முதிரிகளை வச்சுன்னு ஒருத்தர் மேல ஒருத்தர் குத்துவா. இப்படி குத்தும் போது அவ பெரிய கோஷம் பண்ணுவா. இந்த கோஷம் பண்றதோடு இல்லாம அவர்கள் கத்தி கொண்டு ஓடி வருவாளாம். உச்சைர் கோஷாயா கிரந்தயத்தே, அவர்கள் போடுற கோஷமே பயங்கரமா இருக்கு. அப்பேற்பட்ட கோஷம் போட்டு கிரந்தயத்தே கத்தி கொண்டே இருக்கக்கூடிய பத்தி நாம் பதையே, காலாட்படைக்கு தலைவராக இருக்கிறவர். யுத்தங்கள்லாம் அவர் சங்கல்பத்தால நடக்கிறது தானே. ஏனால் சம்ஹாரம், அவருடைய சம்ஹார லீல ஒரு தேசத்துக்கும் யுத்தம் இல்லை. அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்கும் உண்டு. என்னதான் சமாதானமா போறதுங்கிறது நம்முடைய ஒரு கண்ட்ரோல், அவ்வளவுதான். உலகம் உண்டான நாளா, உலகம் அழியிற வரையிலும் உலகத்துல பிரகிருத்தியிலையும் மாறுதல் உண்டு, சமூகத்திலையும் மாறுதல் உண்டு. தேசத்தினாலேயோ சமூகத்தினாலேயோ அடித்தடி நடக்கத்தான் நடக்கும், அதெல்லாம் இல்லைன்னு பண்ண முடியாது. அதெல்லாம் நடக்கத்தான் நடக்கும். அது வீரம் முக்கியம். அஹிம்சை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு வீரம் முக்கியம். புத்தர் மாதிரி பரமேஸ்வரன் மௌனமாக உட்கார்ந்துருப்பார்.